திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி 8வது முறையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தனது முதல் கட்ட பரப்புரையை பிள்ளையார் நத்தத்தில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் தொடங்கினார். களிகம்பட்டியில் போக்குவரத்து நகர், பச்சம்பட்டி, முருகன் நெல்லிக்கோட்டை, கோட்டைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகத்துடன் வரவேற்பு ஆதரவு அளித்தனர். நம்ம வேடசந்தூர் தொகுதி, நம்முடைய ஆத்தூர் தொகுதி, ஒட்டன்சத்திரம் தொகுதி, நிலக்கோட்டை, இன்னும் சில தொகுதிகள் நத்தத்திலும் ஒரு பகுதி வருகிறது. ஆக இந்த தொகுதிகளுக்கு நம்முடைய மாவட்டத்திற்கு எங்கெங்கு குளங்கள் இருக்கிறதோ அத்தனை குளங்களுக்கும் கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு உலக வங்கியின் ஒப்புதலுக்கு அது முன் வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருஷம் பெய்கிற மழையை அங்கே சேமிச்சு வைக்க முடியல, பூராமே கடலுக்கு போயிருது. எனவே தமிழ்நாடு முழுக்க செழிக்க வேண்டும் என்றால் காவிரி தண்ணீரை எல்லா மாவட்டத்துக்கும் பகிர்ந்து கொடுத்தால் நிச்சயமாக செழிக்கும். என்னை பொறுத்தவரை ரெண்டு விஷயம். வேலைவாய்ப்பு, நேரடி வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு. அதுதான் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள், நம்ம இளைஞர்களும் பெண்களும் இன்றைக்கு வேலைவாய்ப்பு இல்லை என்ற குறை இருக்கிறது. அதை நிறைவேற்றுவேன். என்ன காரணம்னா, நம்ம மாவட்டத்தில் சத்துணவு திட்டத்தில் 1500 இடங்கள் காலியாக இருக்கிறது. அதற்காக இப்பொழுது இன்டர்வியூ நடத்தப்பட்டு வேலைக்கு பணிகளுக்கு எல்லாம் இன்றைக்கு அறிவிக்கின்ற நேரத்தில் தேர்தல் விட்டது. ஒரு வாரம் தள்ளி இருந்துச்சுன்னா அந்த வேலை வந்திருக்கும். இப்போ திரும்பி தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க ஏற்கனவே நடந்த இன்டர்வியூவில் வேலை போட போகிறாங்க. அது போக இன்னும் ஒரு 1500 இடம் இருக்கு. அந்த 1500 இடங்கள் பெண்கள் நிரப்பப்படுவார்கள் சத்துணவு திட்டத்தில். பரப்புரையை நிறைவு செய்த பின்னர் அமைச்சர் ஐ. பெரியசாமி திண்டுக்கல் நோக்கி காரில் வந்து கொண்டிருந்த போது மதுரை பைபாஸ் சாலை அருகே தோமையபுரம் மேட்டில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் அவரது காரையும் ஆத்தூர் ஒன்றிய செயலாளர் முருகேசன் காரையும் சோதனையிட்டனர். சோதனையில் எந்தவிதமான ஆவணங்களோ பரிசு பொருட்களோ இல்லாததை அடுத்து அமைச்சர் மற்றும் நிர்வாகிகள் கார்களை அதிகாரிகள் விடுவித்தனர்.